ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாரு, யூனிஃபார்மோட வராங்க. ராட்டினம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் கீழே இருப்பாங்க. லிஃப்ட் கிஸ். நான் அப்படி போறேன்னாக்கா பார்த்தா பறக்கிறேன்னா நான் பாட்டு அப்படிதான் இருப்பேன். மத்தியானத்துக்கு மேலே 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்துக்குருவாங்க. யார் காதலுக்கு என்ன வயசு இருக்கு, அவ்வளோ இஷ்டப்படி அவ்வளோ ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு. லவர்ஸ் லவ் பண்ணுற வார்த்தையில் சும்மா ஒரு டைம் பாஸ். உண்மையான காதல் கிடையாது. சின்ன பசங்களுக்கு அந்த கூச்ச நாச்சுமே கிடையாது. நீ யார் வேணா பாருங்க, அப்படி வேணா பண்ணுங்க, பக்கத்தில் நின்று கூட பாருங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அவங்க பண்ணிட்டு இப்போ பாக்குறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க எந்த ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு போற மாதிரிலாம் அப்படி எதுவும் இல்லையா? ஐயோ நீங்க வேற ரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவன் அது அப்படியே பப்ளிக்காக நடக்குது. எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் எங்கள் கடைகளுக்கு கீழெல்லாம் படுத்துக்கிடும். பூச்சமே இல்லாமல் இந்த சைடில் அந்த சைட்லலாம் உட்காந்துக்கிட்டு படுக்க வச்சுட்டு மடியில் படுக்க வச்சு ஏகப்பட்ட கலாட்டம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட அந்த பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க்ஸில் சரக்கு கலந்து கொடுத்து குடிக்க வச்சு எல்லாம் இந்த குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆளுங்க அந்த பொண்ணுங்க கூப்பிட்டு வருவாங்க. எந்த வயசு பசங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த 18 வயசு 19 வயசு பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. கடைக்கு முன்னாடி உட்காராதீங்க ஏந்து போங்கன்னு சொன்னாக்கா நம்மளே அடிக்க வரோம். மகாலட்சுமியாக இருக்கு அந்த மாதிரி பொண்ணு. அதாவது அவன் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா, அவன் உதட்டா ஓட்டு போய் அப்படி அந்த பொண்ணு அவங்க கிட்ட எப்படி தான் மாட்டுன்னு தெரியல. அவன் சொல்ற பேசி கேட்குதுங்க, அவ்வளோ ஒஸ்டா இருக்குதுங்க. லவர்ஸ் நம்ம கடை வச்சுருக்கோம், நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஏந்து போங்கன்னா ரொம்ப ஆவேசமாக நடந்துக்கிறாங்க. நடந்துக்கிற போது நம்மளுக்கு ஒரு இதாகாது. நீ ஏந்து போமா அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட மூஞ்ச காட்டுறாங்க. அதாவது எல்லாம் இந்த குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆளுங்கள் தான் அந்த பொண்ணுங்க கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவனுங்க கஞ்சி குடிச்சிருந்தா அவங்களாண்ட நம்ம ஏதோ பேச முடியாது. வயசு பசங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த 18 வயசு 19 வயசு பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தவிர மீதி பேரில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இந்த மாதிரி எல்லாமே லோ கிளாஸு இதுதான் வராங்க. அதனால் நம்ம கடைக்கு முன்னாடி உட்காராதீங்க ஏந்து போங்கன்னு சொன்னாக்கா நம்மளே அடிக்க வராங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க தான் வராங்க. இவங்களுக்கு தான் லவ். மற்றபடி இதுக்கு முன்னே 2000 இருந்தது அடுத்தவங்க பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அது கள்ளக்காதல். இது லவ் பண்ணுற வார்த்தையில் சும்மா ஒரு டைம் பாஸ். பொண்ணுங்களை ஏமாத்துறதும், இவனுங்க பொண்ணுங்களை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போகிறதும், அந்த பொண்ணுங்க ஏமாந்து போகிறதும், இதே மாதிரி தான் நடக்குது, தவிர இவங்க உண்மையான காதல் கிடையாது. டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு வராங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அவங்க பண்ணிட்டு அவங்க அந்த பொண்ணை அனாதையாக விட்டு. நீங்கள் என்ன மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ முகம் சுளிக்கிற மாதிரின்னா நம்ம எதுவும் அவங்கள சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம போயிட்டு நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஏந்து போங்க, இங்கே கஸ்டமர் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்னையே ஏந்து போக சொல்கிற, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ கள்ளக்காதல் இப்போ ஒரு 30 வயசு 40 வயசு இப்போ ஆண்களும் பெண்களும் கூட வர மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டீசென்ட்டு. அவங்க கொஞ்சம் டீசென்ட்டு. அவங்க வராங்க, பக்கத்தில் ஆள் இருக்காங்க, அவங்கள பார்த்து கூட கொஞ்சம் கூச்ச நாச்சம் இருக்கும். ஆனால் இந்த சின்ன பசங்களுக்கு அந்த கூச்ச நாச்சமே கிடையாது. நீ யார் வேணா பாருங்க, இப்படி வேணா பண்ணுங்க, பக்கத்தில் நின்று கூட பாருங்க, என்ன கேட்டால் நான் திருப்பி அடிப்பேன். அவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் ஆனால் அவங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லை. நீ என்னை திரும்பி பார்த்தா நான் ஒன்று அடிப்பேன். அந்த அளவுக்கு அந்த போதை. இப்போ மெரினா பீச்சுக்கு காதலர்கள் வரதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். முன்ன விட இப்போ அதிகமாக வர்றாங்க. நிறையா முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்கூல் பசங்க கொண்டு இப்படி பண்ணுறாங்க. இது அறியாமையில் பண்ணுறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? இது முன்ன நடந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ போலீஸு கேமராலாம் இருக்குது. இப்போ பீச்சுக்குள்ளே கேமரா ஃபுல்லாக வச்சு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என் 25 வயசு, இப்போ 40 வயசு ஆகுது. 25 வயசுக்கு முன்னே எல்லா இதுவும் நடந்துருந்தது. நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாம். ஆனால் இப்போ எதுவும் கிடையாது. போலீஸும் நல்ல பாதுகாப்பு கொடுத்துட்டு நல்லா கரெக்டாக இருக்காங்க. ஆனாலுமே நம்ம பார்க்குறோமே, இந்த மாதிரி கடைகள் எதுவும் திறக்கப்படலைன்னா அந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் பார்க்குற மாதிரி இருக்குங்களே. அவங்க பாசத்தில் ஒட்டின்னு இருப்பாங்க, அதுக்குன்னு ரொம்ப ஆபாசமாக போக மாட்டாங்க. ஆனால் அது பண்ணுறது அப்படி நான் சரியாக இருக்குங்களா? ஏன்னா ஒரு பொது வெளியில் அப்படி பண்ணலாம், எப்படி நினைக்கிறீங்க? அது இல்லைண்ணே, உங்கள் லவர் கூட நீங்கள் வரீங்க, கொஞ்சம் லைட்டாக ஒட்டி இருந்தால் அது தப்பு நம்ம எடுத்துக்க முடியாது.
ஆனால் மெரினாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காதலர்கள் வந்து கொஞ்சம் அட்டூழியம் பண்ணுற மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரியும் கேள்விப்படுறோம். நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே மெரினாலே இருக்கனால உங்ககிட்ட கேட்குறேன், இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரி போயிட்டு இருக்கு நிலவரம்? அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்மோடு வராங்க. 10th படிக்கிற பசங்க சுடிதாரெல்லாம் போட்டுன்னு வராங்க. வந்துட்டு அங்கே போயிட்டு பாத்ரூம் போய் ட்ரெஸ் மாற்றின்னு இங்கே வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு லிப் கிஸ்ஸு அடிச்சுன்னு இருக்காங்க. இப்போ நான் அப்படி போகிறேன்னாக்கா நீ பார்த்தா பார்க்குறேன்னா போ, நான் பார்த்து அப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் பசங்க வராங்க. இப்போ வந்துட்டு 4 பொம்பளை பசங்க காலேஜ் பசங்க அப்படி போகுது, 4 ஆம்பளை பசங்க அப்படி போகிறாங்க. அப்படி போகணும் உடனே டிங்கிள் ஆகிடுது, மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. எப்படி அது இப்படி கை காட்டுறது, அப்படி கை காட்டுறது, அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்றது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னும் போது அவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கினோன்னே உங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறது. ஐஸ்கிரீம் கொடுத்தோடனே சாப்பிட்டோன்னே அதுக்கப்புறமா அப்படியே மிங்கிலா இங்கே ஒரு 4 பேர் அவங்க ஒரு 4 பேர் மிங்கிலா உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டேட்டிங் தான். இப்போ பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க எந்த ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, எந்திரிச்சு போகிற மாதிரிலாம் அப்படி எதுவும் இல்லையா? ஐயோ நீங்கள் வேற. அதாவது பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு சாப்பிட்றான். அது ஒன்றுமா வந்துட்டு ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி சாப்பிட்றான். அது வந்துட்டு அப்படியே பப்ளிக்காக நடக்குது. அதனால் வந்துட்டு நீ பார்க்கலன்னா போ அப்படின்னு அவ்வளோ ரொம்ப. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்களும் நானும் மேரேஜ் பண்ணுற வயசில் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு மகாலட்சுமியாக இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணு. அதாவது அவன் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா, வச்சுன்னு அவன் ஒரு உதட்டா ஓட்டி போய் அப்படிதான். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்ககிட்ட எப்படி தான் மாட்டுன்னு தெரியல, அவன் சொல்கிற பேசி கேட்குதுங்க. அவ்வளோ கஷ்டம் இருக்குது. நீ இப்போ சின்ன பசங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ முன்னாடிக்கெல்லாம் கள்ளக்காதல் அந்த தொடர்புலாம் இருக்கும், அந்த மாதிரியும் ஒரு 40 வயசு அந்த மாதிரியும் வராங்களா? ஆமாம், அவங்க வராங்க. அவங்க வந்தாக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக உட்காடுறாங்க. பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, சும்மா அப்படி ஃபேமிலி மாதிரி போவாங்க. அப்புறமா இருந்த உடனே அப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வந்தாங்கனாக்கா சும்மா அப்படி டீசெண்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன அந்த 8th to 10th இருக்குது பாருங்க, அந்த பசங்க ஒஸ்ட்டு. அதை விட அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. இப்போ ஸ்கூல் காலேஜ் கட்டடிச்சு வர்றாங்களா இல்லை இப்படி சாயங்காலம் முடிச்சுட்டு வர்றாங்களா? நைட்டு காலையில் வந்துட்டு 7 மணிக்கு வந்தாங்க இங்கே இருக்கேன் சார். 7 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. ராட்டினம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் கீழே இருப்பாங்க. எங்கெங்கே ராட்டினம் இருக்கோ அங்கே இருப்பாங்க. இப்போ வந்துட்டு நான் என் ராட்டினம் திறக்கணும் எழுந்திருனாக்கா எழுந்திருப்பாங்க, இல்லைனாக்கா அவங்க பாட்டணும். இப்போ அந்த ராட்டினம் திறந்துட்டு இங்கே உட்காந்துச்சாக்கா அவங்க பாட்டு அவங்க வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க. நீ பார்க்குறியே அந்த கூச்ச நாசம் எதுவுமே இருக்காது, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். அதாவது ட்ரெஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு எல்லா கடைகளும் தார்ப்பா பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கடை தார்ப்பாவுக்கும் ஒவ்வொரு காலையிலே வந்துருவாங்களா இல்லை எந்த நேரத்தில்? 7 மணிக்கு வந்துடுவாங்க. நாங்கள் இங்கேயே தங்கியிருக்கிறோம். காலைல 7 மணிக்கு குளிச்சுட்டு போயில பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் எங்கள் கடைகளுக்கு கீழெல்லாம் படுத்து கிடப்போம். எல்லாமே எந்த வயசு பசங்களா இருக்காங்க? எல்லாம் 18 to 22. ரொம்ப சின்ன ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லை அதிகபட்சம் என்ன ஒரு காலேஜ் செகண்டரி படிக்கிற பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆமாம். ஓகே, நீங்கள் பார்த்து ஏதாவது வந்து நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரி? வண்டி கீழே படுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சொல்ல முடியும். அடுத்த கடையில் படுத்துருக்கையில் நம்ம சொன்னோம்னா இங்கே வாக்குவாதம் தான். இப்போ வந்து இப்போ அவங்களுக்கு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எந்த இதுவும் எந்திரிச்சு போகிறது அதே எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு வந்து வெயில் சீசனில் நான் வந்து ராட்டினம் ஓடாது, நான் உட்காந்துருப்பேன் 4 மணி வரைக்கும் அங்கேயே கீழே உட்காந்துருப்பேன். அப்படி ஆள் உட்காந்துருக்காங்க கூச்சமே இல்லாமல் இந்த சைடில் அந்த சைட்லலாம் உட்காந்துக்கிட்டு படுக்க வச்சுட்டு மடியில் படுக்க வச்சு ஏகப்பட்ட கலாட்டம் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு பக்கம் வந்து இப்போ பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளத்தொடர்பில் வந்து கல்யாணம் பண்ணிட்டு 40 வயசு ஆண்கள் பெண்கள் அப்படி வரதுமே இருந்துட்டு இருக்குங்களா, இன்னுமே இருந்துட்டு இருக்குங்களா கேட்குறேன். இங்கே அந்த மாதிரி இப்போ யாரும் வர இது இல்லை, வாய்ப்பு இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸே அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாங்க. ரொம்ப வல்கராக பண்ணுறதுலாம் ரொம்ப நடக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா என்னன்னு தெரில, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, தாலி இல்லை. அந்த பொண்ணுக்கு வந்து கொக்கோ கோலாவில் கூல்ட்ரிங்க்ஸில் சரக்கு கலந்து கொடுத்து குடிக்க வச்சு ஐஸ்கிரீம் கடைக்காரர் வர எழுப்புங்கன்னா எந்திரிக்க முடியல. 10 மணிக்கு பார்த்தேன், 10 மணிலேருந்து அந்த ஆள் மடியில் படுக்க வச்சு 2 மணிக்கு 2 மணி வரைக்கும் படுக்க வச்சு 2 மணிக்கு ஐஸ்கிரீம் கடை திறக்கிறாங்க. அப்போ எழுப்புனா எந்திரிச்சு நடக்க முடியல. இந்த பொம்பளை தாங்கி பிடிச்சி கொண்டு போய் சைடில் கீழே ஒழுங்காட்டினாரு. 6 மணிக்கு தான் எழுப்பி கூப்பிட்டு போகிறாரு. அவ்வளோ போதையெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. பிரதர், இப்போ வந்து மெரினா பீச்சுக்கு நீங்கள் வர்றது உண்டு. இங்கே வந்து என்னன்னா லவ்வர்ஸ் வந்து அட்ராசிட்டிஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி விஷயம் நடந்துக்கிறாங்களா இங்கே ஏதாவது? சில பேர் வந்து லவர்ஸுங்க வந்து கொஞ்சம் பேடாக நடந்துக்கிறாங்க. லவர்ஸுங்க வராங்க போகிறாங்க. இப்போ ஃபேமிலி இருக்கும்போது அவங்க முன்னாடியே வந்து கட்டி பிடிக்கிறது போகிறது வருது சில விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். எந்த வயசு பசங்களாம் இந்த மாதிரிலாம் வராங்க? இது 20, 21, 22 ஏஜ் உள்ள இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப சில பேர் எல்லாரையும் சொல்ல ரொம்ப சில பேர். இப்போ அவங்க வரவும் மீறும்போது நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு தெரியுது இல்லை, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு போகிறாங்களே? எந்திரிச்சு போகிறது இல்லை. அந்த அட்ராக்ஷன் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு அந்த ஏஜ் அட்ராக்ஷன் இல்லை, அந்த மாதிரி அவங்க ஒன்றும் பண்ண முடியாது.
நம்ம தான் அதை பார்த்து நாங்கள் தான் ஒதுங்கி போகிறோம். ம் பெரியவங்க இல்லை ஒரு 35 வயசு 40 வயசு இல்லை இந்த மாதிரி ஒரு 30 வயசு அந்த மாதிரி பசங்க தான் பார்த்து ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் அவங்க இப்போ அவங்களும் வந்து அது என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக நடந்துக்கிறாங்க. ஏதோ வேறு இதுமாரி எந்த நேரத்தில் வராங்க? காலையிலேயே மாலையிலேயே எந்த டைம்? அவங்க அதிகமாக வருது ஈவினிங் தான், சாயந்தர டைமில் தான் வருவாங்க. ஏன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு கிளாஸ் முடியுது வராங்க, அந்த டைமில் வந்து என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருந்து போகிறாங்க. அந்த மாதிரி டைமில் காலையிலலாம் அவ்வளோ பேர் கிடையாது, வரது கிடையாது. மெரினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கீங்க. இப்போ முகம் சுளிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு லவர்ஸ்னால. இப்போ எப்படிக்கா இருக்கு மெரினா? இப்போ நல்லா இருக்குப்பா, முன்ன விட இப்போ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு நல்லா. இப்போ நல்லா நீட்டாக வர்றது போகிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு மெரினா. முன்னாடி எப்படி இருந்துச்சு? முன்ன வந்து நின்று பார்க்க முடியாது, கொஞ்சம் ஏதாவது ஒரு மரசல் இருந்தால் அந்த மரசலுக்குள்ளே அங்கிட்டு 2 பேரும் அங்கிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பார்க்குறாங்கல்ல, பார்த்து இப்போ எல்லாம் நல்லா பழகி அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அவங்க எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏதாவது பேசுகிறாங்கனால எந்திரிச்சு போயிடுறாங்களா? அதெல்லாம் நம்ம எதுவும் பேச முடியாது. அது சின்ன சிறுசு அது அப்படி இப்படி இருக்குன்னா அதை வந்து நம்ம போய் சொன்னால் அதுக்கு பிரச்சனை ஆகும். அதனால நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அப்படி இருந்தால் கூட நம்மளை பார்த்தா நம்ம ஒரு காப்பில் 2 தடவை பார்த்தா எந்திரிச்சு அதே போயிடும். நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுகளுக்கே தெரியும்ல, அது போயிடும். இப்போ சின்ன பசங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்போ வந்து இப்போ கள்ளத்துறவு 40 வயசு மேலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா? அது ஓவரா இருக்கு. வயசானவங்க கூட போய் அந்த மூலையில உட்காந்துக்கிறாங்க. சின்ன சிறுசு தான் அந்த மாதிரி பண்ணுதுன்னா இப்ப பெரிய ஆளும் அந்த மாதிரி பண்றதுக்கு ஆரம்பிச்சு. எங்க காலையிலேயே இல்ல சாயங்காலம் நடக்கும்? இல்ல இங்க வந்து கூட்டம் மத்தியானத்துக்கு மேல 3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அங்கங்க உட்காந்துக்குறாங்க. எல்லாமே 40 வயசு அந்த 40 வயசுக்கு மேல உள்ளவதான். 40 வயசு 30 வயசு யாரு காதலுக்கு என்ன வயசு இருக்கு? நல்லா சொன்னீங்க. அவ்வளோ இஷ்டப்படி அவ்வளோ ஆளை கூட்டிகிட்டு வந்துடுறது. நம்ம போய் நல்லவளா கெட்டவளா புருஷன் கொண்டாடி தானே நம்ம பார்க்க முடியுமா? அது அவ்வளோ விருப்பம். ரொம்ப முகம் சுளிக்க மாதிரி நடந்துக்கிறாங்களா? எப்படி நீங்கள் இல்லை நான் பார்த்த வரையும் இந்த ப்ளூ பீச்சில் அந்த மாதிரி இப்போ கிடையாது. எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. நாங்கள் வந்ததுலேருந்து அவ்வளோவா கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமே லவ்வர்ஸோட அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது வந்து எப்படின்னா எல்லாரும் பண்ணுறது இல்லை, சில பேர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் அது வயசு வித்தியாசமும் இல்லை. என்ன எல்லாருமே தான் 50 சரி 40 சரி 20 சரி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ போக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து இந்த நீட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, இது எந்த இடத்துல முகம் சுளிக்கிற மாதிரி எங்கே இடத்துல பண்ணுவாங்க? இது முதல்ல அங்கே அண்ணா சமாதிக்கிட்டே இருந்துச்சு, அங்கே இருந்துச்சு. இங்கேலாம் அந்த மாதிரி கிடையாது, அவ்வளோவா கிடையாது.